ஏன்னா வேலைக்கு போகணுமா விவசாயம் பண்ணலாமா? நீங்கள் விவசாயம் மதிக்கவே இல்லை, வந்துட்டீங்க. அவனை ஏமாற்றி வர வச்சுங்கிறீங்க. அவங்ககிட்ட இருந்து பொருளை நீங்கள் திருடுறீங்க, களவாடுறீங்க. விலையை நீங்கள் நிர்ணயிச்சுட்டு அவங்ககிட்ட இருந்து நெல்லும் வாங்கிக்கிறீங்க. அந்த அவனும் கடன் வாங்கிட்டு கஷ்டப்பட்டுனுக்கிறான். பிரச்சனை எங்கே? அவன் சிந்திக்காது தான். ஆக்சுவலாக இங்கே யார் உழைக்கிறவன்? நம்மளெல்லாம் வாழ வைக்கிறவன் யார் உண்மையிலேயே? நம்ம எதுக்காக வாழ்ந்துனுங்க? நம்ம வாழ்றன்றதுக்கு அர்த்தமே எது? பூவா சாப்பிட்டதுனால தான். அது இல்லைன்னா நீ என்ன பேசுவியா, நிற்பியா, நடப்பியா? ஆனால் யாரை மதிக்க மாட்டோம். நம்ம விவசாயிக்கு பொண்ணு கொடுப்பானா? நான் 5 ஏக்கர் இடம் வச்சுக்கிறேங்க, நான் இன்னைக்கு விவசாயம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஆனால் நாளைக்கு மழை வந்தால் போயிடுச்சுப்பேன்னு சொன்னால் ஒத்துப்பானா? 4 மாடு வச்சுக்கிறேன்னா கல்யாணம் பண்ணி கொடுப்பானா? என்ன பிரச்சனை உங்களுக்கு? வெறும் கரன்சி மேலே அக்கறை ஆயிடுச்சு. அதனால் நீங்கள் படிக்கிறீங்க. எதுக்கு படிக்கிறீங்க? சொல்லிக்கிறதுக்கும் பேசிக்கிறதுக்கும் போகிறதுக்கும். படித்தவெல்லாம் பொண்டாட்டி நல்லா வச்சுப்பானா? சந்தோஷமாக இருக்குமா வாழ்க்கை? கோட்டமாக வச்சுருப்பானா? அப்படின்னு பார்த்தா டீச்சருங்க தான் பொண்டாட்டிங்களை எப்படி வச்சுருக்குண்ணா? அவ்வளோமா எதுவும் மாப்பிள்ளனா யாராக இருக்குண்ணா? அவரு நல்லா வச்சுப்பார் அவர். புரியுதாண்ணா சொல்லிட்டு? நீங்கள் தப்பு செஞ்சிட்டீங்கன்னு உங்களுக்கு ஃபீல் ஆகுதுன்னா, உங்கள் பிள்ளைய பொறுப்பாக வாழ வைக்க முடியும்னா பள்ளிக்கூடம் அனுப்ப வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் இங்கே அப்படி இல்லை. அந்த புள்ளி என்ன நினைக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குழந்தைக்கு நான் சுதந்திரம் கொடுக்குறேன், இப்போ என் பிள்ளைக்கு நான் சுதந்திரம் கொடுக்குறேன், 8 மணிக்கு எழுந்துக்கலாமா 10 மணிக்கு எழுந்துக்கலாமான்னு பார்க்குறான். புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? இப்போ சுதந்திரம் கொடுக்கலாம், ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறான், அப்போ என்ன பண்ணுவான்? புரியுதா பிரச்சனை எங்கன்ட்டு? இப்போது சுதந்திரம் கொடுக்குற அப்பாவாக இருந்தாலும் கூட சமூகத்தில் வாழ்கிற அவன் எப்படி இருப்பான்? அப்போது சிந்திக்க தெரிஞ்ச குழந்தைக்கு தான் நம்ம பேசுறது கரெக்டு. இங்கே சிந்திக்க தெரிஞ்சவனாங்கிறானான்னு கேட்டேன். என்னுடைய நண்பர் இப்போ தான் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறமா தனியாக இது மாதிரி இருக்குதுடா, இது மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்டோன்னு அவன் சொல்லிட்டாரு, 97 பேருக்கு அவருக்கு என்ன தேவைன்னே தெரியாது, சும்மா சுற்றிங்கிறாருன்ட்டான்.